ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, உன்னை பார்க்குறதுக்கு தான் ரொம்ப தூரத்தில் இருந்து நான் ஓடி வந்தேன். ஏன் தெரியுமா? என் பிள்ளைய பார்க்கணும். என் பிள்ளை ரொம்ப கஷ்டப்படுது. என் பிள்ளை எல்லாத்துலேயும் சோர்ந்து போகுது. என் பிள்ளைக்கு யாருமே இல்லை அப்படிங்கிற ஒரு நினப்பு வந்துருச்சு. இதனால தான் நான் ஓடி வந்துட்டேன். என் பிள்ளைக்கு கஷ்டத்தை கொடுக்க நான் விரும்பலை. எல்லா நிமிஷமும் நான் இருக்கேன்னு சொன்னால் என் பிள்ளைக்கு பத்தலை. அதனால் பக்கத்துலேயே வந்து இருந்துட்டேன் அப்படின்னா என் பிள்ளைக்கு இந்த சந்தேகம்லாம் வருமா? வராதுல்ல. அதனால தான் என் பிள்ளைக்கு நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னால் பத்தாது, எல்லாத்தையும் கூட இருந்து காட்டணும் அப்படிங்கிறதுக்காக கூட இருக்கவே வந்துட்டேன். என்னென்னமோ எனக்கு செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். ஆனால் நீ தான் அது எதையும் எனக்கு செய்யவே விட மாட்ற. ஏன்னா பயப்படுற. இதெல்லாம் நடக்குமா, அது நடக்குமா, இது நடக்குமான்னு பயப்படுற. பயப்பட்டு நான் செய்ய வேண்டிய விஷயத்த கூட செய்ய விடாமல் தடுக்கிற. இல்லை, நீ எதுவும் செய்ய வேண்டாம், நீ செஞ்ச அப்படின்னா ஏதாவது தப்பாக போயிடும் சாயின்னு. ஏன்னா நான் செய்கிறது தப்பாக போயிடுமா? நீ எதனா நினைக்கிற. இது வரைக்கும் செஞ்சதே எனக்கு வலிக்கிற அளவுக்கு இருக்குது. நீ இப்போ என்னை திருப்பி சோதிச்ச அப்படின்னா என்னால் தாங்க முடியாது. அதனால நான் இப்படியே இருந்துடுறேன், எனக்கு நீ எதையுமே செய்யாதுன்னு சொல்லி பயப்படுற. இன்னொரு நாள் என்ன சொல்கிற? சாய் எனக்கு எல்லாமே செய்யுங்கிற. ஏதாவது ஒரு நிலையான ஒரு முடிவே உன்கிட்ட இல்லை. நானும் உன்கிட்ட அப்பப்போ சொல்லுவேன், நிலையான முடிவாக இரு. சின்ன விஷயத்துக்கு அத்தனை குழப்புற. இன்னும் வாழ்க்கையில் எத்தனையோ விஷயம் முடிவெடுக்கிற வேண்டிய விஷயம்லாம் இருக்குது. அதுக்கெல்லாம் நீ என்ன பண்ண போகிறன்னு நானும் உன்கிட்ட அப்பப்போ கேட்பேன். எல்லாத்துக்கும் பதில் மட்டும்தான் வருமே தவிர ஒரு விஷயம் கூட செய்கையில் ஒன்றுமே இருக்காது. எல்லாமே தோல்வியில் தான் போய் முடியும். ஒன்று நீயா யோசித்து செய்யணும். இல்லையா, நான் இருக்கேன், நான் உனக்கு செய்கிறேன்னு சொல்கிற எனக்கு வழி விடணும். எதுவுமே செய்யாமல் குழப்பினா எப்படி தான் எல்லாம் தப்பாக நடக்கும். உன் வாழ்க்கையில் 1000 பிரச்சனை இருக்குது. உன்னோட வாழ்க்கையில் எல்லாத்தையும் சரி செய்கிறது என் வேலை. நீ அமைதியாக உன் வேலையை செஞ்சுட்டு அமைதியாக இருந்தேன்னா வாழ்க்கையில் எல்லாத்தையும் காப்பாற்றிடலாம். இல்லை, நான் அப்படிலாம் கிடையாது, நானும் ஏதாவது ஒன்று செய்வேன் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு குழப்படி பண்ணேன்னு வச்சுக்கோயேன், எதுவுமே மாற்ற முடியாது. புரிஞ்சுதா? ஒரு விஷயத்த மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ. யாராட்ட எப்படி பழகணும்னு தெரிஞ்சுக்கோ. அதுமாரி தெய்வம் என்ன சூட்சமமான வழி சொல்லுது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோ. தெய்வம் ஒரு வழியை காட்டுது அப்படின்னா அந்த வழியை முதல்ல உபயோகப்படுத்தி பாரு. ஒரு முறை நீ உபயோகப்படுத்தினாலே தெரிஞ்சிடும் இது சரியா வருமா வராதா அப்படின்னு. நான் இப்போ நிறைய பதிவு நீ கேட்குறேன். பதிவு கேட்கும்போது ஒவ்வொரு பதிவும் உனக்கு கேட்க முடியாது. ஏதாவது ஒரு பதிவு தான் நீ கேட்ப. அப்ப நீ இந்த பதிவை நீ கேட்குற அப்படின்னா இது உனக்கானது அப்படிதான் நீ எடுத்துக்கணுமே தவிர இது வெறும் வாக்குதான், ஆறுதல் வாக்குதான் அப்படிங்கிறத எடுத்துக்க கூடாது. ஒரு அப்பா சாதாரணமா உங்ககிட்ட இவ்வளவு நண்பன் போல பேசுற அப்படின்னா நீ எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கணும். எல்லாத்தையும் நான் போய் பேசிடுவேனா மனதால தூய்மையாகும். எந்த கள்ள கபடமும் இல்லாம ஒரு தூய்மையான மனுஷன் கிடைக்கிறது இப்ப ரொம்ப கஷ்டம். ஆனா நான் சொன்ன அத்தனை விஷயமும் உன்கிட்ட இருக்கு. நல்ல பிள்ளை நீ. ஒவ்வொரு விஷயமும் நீ நல்ல பிள்ளையா எல்லாத்தையும் செய்யற, நல்ல விஷயத்த செய்யற. நல்லது உன்னால ஒரு 10 ரூபா சம்பாதிக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா அதுல 1 ரூபாவாவது யாருக்காவது நீ கொடுக்குற. அதாவது சாப்பாடு இல்லாதவங்களுக்கோ இல்லை 1 ரூபா கேட்குறவங்களுக்கோ கொடுக்குற. ஒரு உதாரணத்திற்கு 10 ரூபாயில 1 ரூபா கொடுக்குற, 100 ரூபாயில 10 ரூபா கொடுக்குற. ஏதாச்சும் அந்த மனசு தான் தேவை. சில பேர்கிட்ட கோடி ரூபா இருக்கும், ஆனா அதுல 1 ரூபா கொடுக்க கூட மனசு வராது. அது அந்த ஒரு மனசு. நான் உன்கிட்ட பார்த்தது அற்புதமான மனசு. நாளுக்கு நாள் இது உனக்கு கூட்டிட்டு தான் இருக்கும், உதவி செய்யணும்னு. ஏன்னா நீ என் பிள்ளை. என் பிள்ளையா இருக்கிறவங்களுக்கு நல்ல மனசு இருக்கும் முதல்ல. அப்பதான் தெய்வம் நாடும். எந்த இடத்துல தெய்வம் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். நல்ல வாசனை, எப்பயுமே எதிர்மறையா இல்லாம நேர்மறையான சிந்தனை இருக்கும். எதா இருந்தாலும் செஞ்சிருவேன், எல்லாத்தையும் செஞ்சிருவேன், முடிச்சிருவேன் அப்படிங்கிறது இருக்கும். நான் முடிக்க மாட்டேன், நான் செய்ய மாட்டேன் அப்படிங்கிறது எதுவுமே இருக்காது. அது மாதிரி அவங்க வீடை பார்த்தா கோயில் போல வாசமா இருக்கும். இதெல்லாமே ஒரு நல்ல ஒரு விஷயத்த உனக்கு காட்டுறது தான்.
உன் வீட்லயும் இப்படிதான் இருக்கும். நீயே உணர்ந்திருக்க. என்னடா திடீர்னு ஒரு வாசம் வருது, திடீர்னு ஒரு விஷயம் நடக்குது. இது எல்லாமே உனக்குள்ள இருக்கிற தெய்வ சக்தி என்ன ஆகுது, நான் இருக்கேன், உனக்குள்ளதான் நான் இருக்கேன் அப்படிங்கறத உனக்கு காட்டுது. சரி, உன்னையும் தாண்டி எத்தனையோ பதிவு போகுது. அந்த பதிவு எல்லாம் நீ கேட்கறது இல்ல. ஏதாவது ஒரு பதிவு தான் நீ கேட்கிற. அது ஏன்னா இந்த பதிவை நீ கேளு அப்படின்னு சொல்றதுதான். இப்போ நான் உன்னை இதை கேளுன்னு சொல்லியிருக்கேன். அப்ப என்ன அர்த்தம்? இதுல இருக்கிறத நீ செஞ்சனா வாழ்க்கையில நல்லது நடக்கும்னு அர்த்தம். புரிஞ்சுதா? அதுவும் கொஞ்ச நேரத்துல. உடனுக்குடனே யாருக்கும் எந்த ஒரு தீர்வு கிடைக்காது. அதுக்கு சில நாட்கள் ஆகும். ஆனா இந்த பதிவை கேட்கிற ஒவ்வொருத்தரும் பாக்கியசாலி தான். நிஜமா இந்த பதிவை கேட்கிற ஒவ்வொருத்தவங்களுமே பாக்கியசாலி தான். கர்ம வினையை முடிக்கிறவங்க தான் இந்த பதிவை கேட்க முடியும். என் பிள்ளையா இருக்கிற எல்லாருமே நல்ல பிள்ளைங்க தான். புரிஞ்சுதா? இப்ப இந்த பதிவை கேட்கிற நீங்க அத்தனை பேருமே மனதாலும் எல்லா விஷயத்திலும் தூய்மையானவர்கள், கள்ள கபடம் இல்லாதவர்கள், அதே மாதிரி கர்ம வினையை முடித்தவர்கள். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க செஞ்சுட்டீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில நீங்க பாக்குறது எல்லாமே 2 மணி நேரத்துல நீங்க என்ன கேக்குறீங்க? நீ என்ன கேட்க போற? 2 மணி நேரம் எனக்கு ஒரு இடத்துல போய் வீடு கட்டி இருக்கணும்னு கேட்க போறியா? இல்ல, எனக்கு இந்த பணம் தேவைப்படுது, இந்த பணம் எனக்கு கொடு. பணம் நான் 1 கோடி ரூபாய் கேட்க போறியா, 2 கோடி ரூபாய் கேட்க போறியா? முதல்ல சாதாரணமா இன்னைக்கு என்ன தேவையோ அதை கேட்டுப்பாரு. புரிஞ்சுதா? இன்னைக்கு என்ன தேவை, இன்னைக்கு உன் கைக்கு எவ்வளவு பணம் தேவையோ அதை கேட்டுப்பாரு. எனக்கு காலு கையில ரொம்ப வலிக்குது, வலி இல்லாம இருக்கணும் அப்படின்னா அதை கேளு. புரிஞ்சுதா? இந்த மாதிரி உடனுக்குடனே இது நடக்கும் அப்படிங்கிற விஷயத்த கேளு. நீயா ஏதாவது விஷயம் அடுத்த நிமிஷம் 2 மணி நேரத்துல என் வீட்டு வாசல்ல ஒரு வாகனம் நிக்கணும் அப்படிலாம் கேட்க கூடாது. புரிஞ்சுதா? உனக்கு பணம் வேணுமா, பணம் கேளு. உனக்கு உடம்பு சரியாகணுமா, அதை கேளு. இதுதான் ஒரு நல்ல விஷயமே. புரிஞ்சுதா? இதை விட்டுட்டு எனக்கு அது வேணும், ஏற்கனவே சொன்ன மாதிரி அதெல்லாம் கேட்கக்கூடாது. நீ இதை ஒரு முறை செஞ்சுட்டாலே தானா நடக்கும். பணம் வந்துச்சுனாலே எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும். அது மாதிரி வீட்டுல சண்டையா இருக்கு, எனக்கு சண்டை இல்லாம வேணும்னா சண்டை இல்லாம ஆயிடும் 2 மணி நேரத்திலேயே. அது மாதிரி யாராவது உனக்கு உங்ககிட்ட பேசணும் அப்படின்னா உடனே அழைப்பு வரும், உடனே போன் வரும். இதெல்லாம் இந்த நம்பரோட மிகப்பெரிய மகிமை. இதை புரிஞ்சுக்கோங்க. நான் பொய்யா உங்களுக்கு சொல்லி உன்னை ஏமாத்தணும்னு எனக்கு அவசியமே இல்லை. என் பிள்ளைய நான் காப்பாத்தணும், என் பிள்ளைக்கு ஒண்ணு நல்லது நடக்கணும், இதுதான் என் ஆசை. புரிஞ்சுதா? சரி, எனக்கு இப்ப நேரமே இல்லை, இந்த நம்பரை எழுதுறதுக்கு நேரமே இல்லை. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீ தூங்குறல்ல, தூங்கும்போது நைட்டு நீ தூங்கும்போது உன்னுடைய கையில இந்த சரியா நரம்பு தெரியும்ல, உள்ளங்கைக்கு கீழே இந்த நம்பரை எழுதணும். புரியுதா? நான் என்ன சொல்றேன்? உள்ளங்கைக்கு கீழே நம்பர் எழுதணும். என்ன நம்பர்னா 9650 9650 9650. இந்த நம்பரை எழுதிட்டு நீங்க படுத்துருங்க. நைட்டா இருந்தா படுத்துட்டீங்கன்னா காலையில நீங்க என்ன கேட்டீங்களோ உங்களுக்கு அந்த நாள்ல கிடைச்சிடும். இப்ப நீ இன்னைக்கு நைட்டு எழுதுற அப்படின்னா நாளைக்கு காலையில நாளைக்கு இரவுக்குள்ள அது கிடைச்சிடும் உனக்கு. அது மாதிரி இப்ப நீ எழுதுறன்னா 2 மணி நேரத்திலேயே உனக்கு கிடைச்சிடும். எப்போ உனக்கு வசதியோ அப்ப நீ செய். ஒரு முறை நீ செஞ்ச அப்படின்னா தொடர்ந்து செய்வ. அதுதான் இதுல மிகப்பெரிய விஷயமே. ஒரு நாள் செஞ்சுட்ட அப்படின்னா அது கிடைச்சிருச்சு அப்படின்னா அடுத்தது செய்வேன். கால்வழி சரியாகும்னா அது எழுதுனா கால்வழி சரியாயிடும். ஒண்ணுதான் யோசிக்கணும். தலைவலிக்குது, எனக்கு உடம்பு சரியில்லை, நாளைக்கு நான் வேலைக்கு போகணும், எனக்கு உடம்பு சரி பண்ணி கொடுங்க, இந்த நம்பர் எழுதுனா காலையில அது நல்ல எனர்ஜியா நல்ல ஒரு பிள்ளையா ஓடி ஆடி விளையாடுற பிள்ளையாயிடுவேன். நீனு ஜுரம் இருந்தா கூட எல்லாத்தையும் இது சரி பண்ணும். இது நம்பி செய்யணும். நம்பி செஞ்சா நல்லது நடக்கும். உன்னுடைய வாழ்க்கையில எல்லா கசப்பையும் எடுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். புரிஞ்சுதா? எல்லா கசப்பையும் எடுத்துட்டு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்து உன்னை மிகப்பெரிய ஒரு இடத்துல சிம்மாசனத்துல உட்கார வைக்கணும் அப்படிங்கிறது தான் என் ஆசை. உன்னை கஷ்டப்படுத்தணுங்கிறது ஆசை இல்லை. வழியை காட்டுறேன், அந்த வழியை பிடிச்சிக்கிட்டு மேலே போனால் அது உன்னுடைய விஷயம், உன்னுடைய நல்லது.
இல்லை இல்லை, நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒன்று என்ன பண்ண விடணும், வாழ்க்கையை பயணத்தை காட்ட விடணும், நீ பார்த்துக்கணும். ரெண்டுமே இல்லைன்னா எதுவுமே செய்ய முடியாது. இதை செஞ்சு பார், வாழ்க்கையில் நீ உயர்ற விஷயமே வேறு மாதிரி இருக்கும். எல்லா நாளும் எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நாத். ஓம் சாய்ராம்.